அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்களாகிய நீங்கள் குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் பேசுகிறார். அவர் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் உட்காந்து அதை கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவர் தன்னை குருவாக அடையாளம் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மற்றவங்கள என்ன குருவாக நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு என்ன சொல்கிறேன் அப்படின்னு அவர் குருவாக சொல்கிறார். இதை மாதிரி மக்களை ஏமாற்றும் கருத்தை கொண்டு மக்களை ஏமாற்றும் கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எண்ணம் போல் வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார். என்ன அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னால், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களை கெட்டு போகணும்னு நினைப்பீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கெட்டு போகணுன்னு நினைப்பீங்களா? உங்கள் குழந்தைகளை கெட்டு போகணுன்னு நினைப்பீங்களா? உங்கள் அம்மா அப்பாவை கெட்டு போகணுன்னு நினைப்பீங்களா? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். நம்மளோட செயல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை முன்னேற்றுவதற்காக தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம தான் நினைப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் நல்லா இல்லை அப்படின்னு அவர் கொஸ்டின் பண்ணுறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லா இருக்கணும் தான், என்னை நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. எண்ணம் போல் வாழ்வு என்பதுக்கு அர்த்தம் அது அல்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். நானும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும், இப்படி நினைக்கிற கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எண்ணம் போல் வாழ்வு என்பது அது அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நம்மளோட உறவினர்கள், நம்ம கூட பழகினவங்க, எழுத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், மற்றவங்களுக்கு நல்லதே செய்கிறது, நல்ல சிந்தனையே நம்ம மனசின் வழியாக நம்ம செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் செயல் மூலமாக செய்வது. அடுத்தவரை பற்றிய சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு பேர் தான் எண்ணம் போல் வாழ்வு என்று பொருள். நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கு எண்ணம் போல் வாழ்வு அப்படி கிடையாது. நான் மற்றவங்களாம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எண்ணம் போல் வாழ்வு. என்னை நானே நல்லா இருக்கணுங்கிறது எண்ணம் போல் வாழ்வு அல்ல.